நான் தான் சொன்னல மக்களே, பார்வதி அக்கா ஃபைனல்ஸ்லாம் போக மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி வீட்டு விட்டு வெளியே வந்துருவாங்கன்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி அஃபிஷியல் ஓட்டிங் இருக்கு, சேனலும் அதுக்கேற்ற முடிவுகளை நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற, பார்வதி அக்கா வீட்டு விட்டு வெளியேறாங்களா? நாங்கள் டைட்டில் நேரம் அது இதெல்லாம் கனவு கண்டு வச்சிருக்கோமே ப்ரோ அப்படின்ற மாதிரி பார்வதி ஃபேன்ஸ்லாம் கேட்கலாம். ப்ரோ வீட்டுக்குள்ள பண்றது அப்படி இருக்கு ப்ரோ, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அத்தனையுமே நம்ம பார்வதியும் கமருதினும் பண்ணிட்டு இருக்காங்க. கமு மாமா கேப்டன் ஆனார் ப்ரோ. கமு மாமா கேப்டன் ஆனார்னா கமு மாமா தான் தலை ரூமுக்கு போகணும் கரெக்டா. அதுக்கு முன்னாடியே ஒரு தலை வந்துட்டு அந்த தலை ரூம்ல இருக்கு. எந்த தலைன்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்வதி அக்கா தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஏப்பா இதெல்லாம் நியாயமாப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. மைக்கு மாட்டக்கூடாதுன்னு சொன்னோம், அதை வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் நைட்டு போய் எல்லாரும் தூங்கணுமோ அப்போ 2 பேரும் ஏஞ்சி நின்று தனியா ரூம்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நைட்டு நேரத்தில் நாயை கொலைக்க விடுறாரு. நீங்க எல்லாம் கேட்கறது புரியுது ப்ரோ, இந்த கதையை விட்டு தள்ளு ப்ரோ. யாரு ப்ரோ எலிமினேட் ஆக போறா, என்ன கதை ப்ரோ அஃபிஷியல் ஓட்டிங் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஸோ அதனால ஃப்ரைடே முடிவில் யார் வந்துட்டு ஓட்டிங்ல லாஸ்ட்ல இருக்கா, யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கான்றதை பார்த்துருவோமா. சனிக்கிழமை ஒரே வீக்ஷனா 2 வீக்ஷனா எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துருவோமா. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் பிபி டேக்கமணி. பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழ்ல இன்னைக்கு யார் எலிமினேட் ஆக போறா ப்ரோ, யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா, யார் ஃபர்ஸ்ட் சேவ் ஆக போறா, ஓட்டிங் என்ன கதை அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. மொத்தமாக பார்த்துருவோமா. ஸோ வீடியோ போகிற முடியும், மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அண்ட் லைக்கும் போட மாட்டீங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாமா. வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் ப்ரோ இருக்கா அப்புறம் மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மாற்றமே இல்லை ப்ரோ. ஒருத்தவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க, ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்லேருந்து அப்படியே உட்காந்துருக்காங்க, அவங்க மாற்றமே இல்லை. ஸோ திவ்யா கணேஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. தாறுமாறான ஓட்டுகள் மக்களே. கானா வினோத்துக்கு ஒரு ஹையஸ்ட் ஓட்டு வந்துச்சு, அந்த ஓட்டை தாண்டிடுச்சு மக்களே. அந்த ஓட்டை தாண்டிடுச்சு, ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம திவ்யா கணேஷ். இது வந்துட்டு எனக்கு கானா வினோத் ஃபேன்ஸும் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டதுனால தான் இந்த திவ்யா ஓட்டு இவ்வளோ வந்துச்சோன்ற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்கு. பட் திவ்யா அவர்கள் ஓட்டு வந்து கானா வினோத்துக்கு வந்த ஹையஸ்ட் ஓட்டை தாண்டி வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ வேற மாதிரி சம்பவத்தை திவ்யா ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா ஃபேன்ஸ் தாறுமாறான ஓட்டுகளை போட்டுட்டு இருக்கீங்கப்பா. அதுவும் வந்துட்டு மிஸ்டு கால் எங்கெங்கந்தோ ரோட்ல போறவங்கிட்ட தான் ஃபோன் வாங்கி போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ தாறுமாறான ஓட்டுகளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் ப்ரோ. திவ்யா அவர்களுக்கு செம்மையா கேம் ஆடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. போன சீசன் நம்ம அர்ச்சனா அவர்கள் வந்து வைல்ட் கார்டில் வின் ஆனாங்க. அந்த மாதிரி திவ்யா அவர்கள் வந்து வின் பண்றாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். திவ்யா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க இருந்து சப்போர்ட் பண்றீங்கன்னு மறக்காம சொல்லுங்க ப்ரோ. நாங்கள் திவ்யா ஃபேன்ஸ் வந்து ஜூபிட்டர்ல இருந்து மெசேஜ் பண்றோம் ப்ரோ, நாங்கள் வந்து அண்டார்டிகால இருந்து இது பண்றோம் ப்ரோ, நாங்கள் திவ்யா ஃபேன்ஸ் இங்க இருந்து ப்ரோ. அப்படிலாம் போடாதீங்க, நீங்க எங்க இருந்து சப்போர்ட் பண்றீங்களோ அங்க இருந்து போடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க, எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க, எங்கெங்கிருந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரோ ஆச்சரியம். இதுதான் ஆச்சரியம். ஸோ நேற்று வரையில நம்ம பார்வதி அக்கா இருந்தாங்க 2வது இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மாற்றம். செகண்ட் பிளேஸ்ல நம்ம கமு மாமா வந்துட்டாரு. கமு மாமா நேற்று பண்ண சம்பவம் அப்படி. நம்ம சாண்ட்ராவை கிழிச்சு தொங்க விட்டதாகட்டும், கேப்டன்சி டாஸ்க்ல நாரா கிழிச்சு எல்லாரையும் அடிச்சு ஒடிச்சு நொறுக்கினதாகட்டும். ஸோ கமு மாமாவுக்கு தாறுமாறான ஓட்டுகள் வந்திருக்கு. எப்படியும் கமு மாமா இந்த வாரம் சேவ், அடுத்த வாரமும் சேவ், அடுத்த வாரம் வேற தலை என்ன பண்ண போறான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பழைய பன்னீர்செல்வம் வருவான்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. தலையாயிட்டாரு. ஏய் ஹாய் ஹூயின் தலைவர் வந்துட்டு பழைய பன்னீர்செல்வமா வந்தாருன்னு எங்களா நானே கமு மாமாவுக்கு ஃபயர் விடுவேன். ஸோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரோட தலை எப்படி இருக்கு, அந்த கேப்டன்சி எப்படி இருக்குன்றதை நான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ செகண்ட் பிளேஸ்ல கமருதீன் இருக்காரு. கமருதீன் ஃபேன்ஸ் அடிச்சு நொறுக்கிறீங்க போலயே. ஸோ மறக்காம நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கமு ஃபேன்ஸ் எங்கெருந்து பாக்குறீங்க, எங்க இருந்து சப்போர்ட் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமருதீன் அவர்களுக்கும் தாறுமாறான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. பட் கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் 26,000 ஓட்டுகள் டிஃபரன்ஸ் மக்களே. எப்படி 26,000 ஓட்டுகள் தொடவே முடியாது. நம்ம திவ்யா அவர்கள் அங்க உட்காந்துருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல நம்ம கமு மாமா இருக்காரு. ஸோ விஜே பார்வதி அவர்களுக்கு ஓட்டுகள் டிராப் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் அந்த பொசிஷன்ல அப்படி ஸ்டிக் ஆகி உட்காந்துருக்காங்க. ப்ரோ பார்வதி அக்கா எங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதி அக்கா கீழே இறங்கிட்டாங்க மக்களே. ஸோ தேர்ட் பிளேஸ்ல நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. சாண்ட்ரா அவர்கள் ஸ்டாண்டர்டா ஓட்டு வந்துட்டு இருக்கு. சாண்ட்ராக்கு ஸ்டாண்டர்டா ஓட்டு வந்துட்டு இருக்கு. எப்படி ரைமிங்கா இருக்கா. ஸோ சாண்ட்ரா அவர்கள் அவ்வளோ டிராமாவை இந்த வாரம் கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் மட்டும் இல்லை, பிரஜன் அவர்கள் எவிக்ட் ஆனதுலேருந்து நிறைய டிராமாஸை இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு கொடுத்துருக்காங்க நம்ம சாண்ட்ரா. என்னதான் பிரஜன் எவிக்ட் ஆகி வெளியே போய் 1 மாசத்துல பார்க்க போறீங்க, அதுக்கே இவ்வளோ டிராமா, சட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாகட்டும். என்னதான் சொன்னாலுமே சாண்ட்ரா ஒரு விதத்தில் ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க மக்களே. அது நீங்க அடுத்த வாரத்துலேருந்து கவனிப்பீங்க. ஒரு பயங்கரமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. பிளஸ் சேனலுமே அவங்கள தூக்கிட்டு போறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. தூக்கிட்டு போறதுக்கா என்ன ப்ரோ புரியலையே அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. கண்டிப்பா புரியும் போது புரியும். ஸோ தேர்ட் பிளேஸ்ல நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. ஸோ ஃபோர்த் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அவர்கள். பார்வதி அவர்களுக்கு ஓட்டுகள் பயங்கரமான சரிவு மக்களே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன், இப்பவும் சொல்றேன். கமருதீன் இல்ல பார்வதியில ஒருத்தவங்க தான் ஃபைனல்ஸ் போவாங்க, ஒருத்தவங்க ஃபைனல்ஸ் போக மாட்டாங்க. முன்னாடியே அன்ஃபேர் எவிக்ஷன்ல வெளியே போவாங்க, இல்ல பணப்பெட்டி எடுத்து வெளியே போவாங்க.
ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் நடக்க இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது பார்வதின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனில் கண்டிப்பாக தீபக் எப்படி எவிக்ட் ஆனாரோ அதே மாதிரி நம்ம பார்வதி அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ப்ரோ இன்னைக்கு அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்குமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இன்னைக்கு கூட இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். உள்ளே பேசுறது உண்மை தான். போன வாரம் நம்ம பார்வதியை எலிமினேட் பண்ணலாமான்னு யோசிச்சது உண்மை. அதுக்கப்புறம் போன வாரம் கமருதீனை எலிமினேட் பண்ணலாமான்னு யோசிச்சது உண்மை. இப்போயும் 2 நாள் முன்னாடி நம்ம பார்வதி அவர்கள் நைட் நேரத்தில் ஒரு விஷயம் பண்ணாங்க. அது எல்லாருமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் கட் செய்யப்பட்டது. அந்த நாய் குலைச்ச மேட்ரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்வதி அவர்கள் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் பார்வதி எலிமினேட் பண்ணலாமான்றதையும் வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்வதி அவர்களை எப்போ வேணாலும் அவங்க வெளியெடுக்கணும்னா வெளியெடுக்கலாம். ஏன்னா கண்டென்ட் முடிஞ்சு போச்சு. அவங்ககிட்ட ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது இல்லை. இப்போ திவ்யா, கானா, வினோத், சாண்ட்ரா தான் ரூலிங். ஓகேங்களா? பார்வதி கிட்டேருந்து என்னென்ன கண்டென்ட் உரியணுமோ எல்லாத்தையும் ஷோ உறிஞ்சிருச்சு. ஸோ பார்வதி இதுக்கப்புறம் ஒன்றும் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்வதி இது வச்சு ஒரு யூஸும் இல்லை. ஸோ அதனால் டீம் வந்துட்டு மேக்கர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களை வெளியெடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ எப்போ வேணாலும் பார்வதி அவர்கள் எலிமினேட் ஆகலாம். பார்வதி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்கப்பா, உள்ளே நடக்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 4th பிளேஸில் பார்வதி இருக்காங்க. பார்வதிக்கு பயங்கரமான ஓட்டு ட்ராப்பு. பட் பார்வதிக்கும் சாண்ட்ராக்கும் 4000 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸ். எப்படி 4000 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ 5th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி அவர்களுக்கு என்ன ப்ரோ ஃபேன்ஸ் இருக்கா ப்ரோ? நிஜமாலே எனக்கு தெரியல ப்ரோ. அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ சபரி ஒரு நல்ல மனுஷன் ப்ரோ, யாருமே வந்துட்டு அவர் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாரோ அதை எடுத்து போட மாட்டுறாங்க, வெளியே அவர் அது பண்ணியிருக்காரு ப்ரோ, என்ஜிஓக்கு இது உதவி பண்ணியிருக்காரு ப்ரோ, அது பண்ணியிருக்காரு ப்ரோ, அதை எடுத்து போடுங்க ப்ரோ, இதை எடுத்து போடுங்க ப்ரோ. எப்பா வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாரோ அதுக்கு தான்ப்பா நாங்கள் ஓட்டு போட முடியும். வெளியே எதுக்கு பண்ணார், அது பண்ணார், அந்த போராட்டம் பண்ணார், இது பண்ணாருன்றதுக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது. ஓகேங்களா? வீட்டுக்குள்ளே அவர் என்ன கண்டென்ட் பண்ணியிருக்காரு, வீட்டுக்குள்ளே என்ன நல்லதாக பண்ணியிருக்காரா, பாயிண்டாக பேசியிருக்காரா, அதுக்கு தான் ஓட்டு போட முடியும். வெளியே என்ன பண்ணியிருக்காங்கலாம் ஓட்டு போட முடியாது. ஸோ அவ்வளோ விஷயம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி. பட் மனுஷன் நல்ல மனுஷங்க, தங்கமான மனுஷன். இது நடிக்கிறாரா இல்லையான்லாம் எனக்கு கேட்காதீங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் கரெக்டாக பேசுகிறாப்புல. இன்னும் கொஞ்சம் நல்லா அக்ரெசிவாக அடித்து பேசி கரெக்டாக இதுதான் இது அதுனா அது அப்படின்னு பேசினாருன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவருக்கான ஓட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ 5th பிளேஸில் இருக்காரு நம்ம சபரி அவர்கள். ஸோ 6th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா அவர்கள். அரோரா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கேம் எப்படி சொல்கிறேன்னு தெரில. யாரெல்லாம் க்ளோஸாக வச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ஒரு விதத்தில் எஃப்ஜேவை க்ளோஸாக வச்சுருந்தாங்க, எஃப்ஜேவை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமு மாமாவை க்ளோஸாக வச்சுருந்தாங்க, கமு மாமா கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. எப்பா என்னம்மா இன்னும் கானா வினோத் கிட்ட மட்டும் தான் போகல, கானா வினோத் கிட்டையும் கூடிய விரைவில் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அரோராவோட கேம் பிளே. எப்படின்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல மக்களே. உங்களுக்கு புரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அரோரா அவர்கள் 6th பிளேஸில் இருக்காங்க. 7th பிளேஸில் நம்ம அமித் அவர்கள் இருக்கார். அமித் அவர்களுக்கும் ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. அந்த சீரியல் ஃபேன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஹார்ட் பீட், நெஞ்சம் மறப்பதிலே, அந்த ஓஜி சீரியல் ஃபேன்ஸ்ன்றது நம்ம அமித்துக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அமித் 7th பிளேஸில் இருக்காரு. அமித் வெளியே போகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வரது தான் டேஞ்சர் ஜோன். 4 பேர் இருக்காங்க டேஞ்சர் ஜோனில். ஸோ அந்த 4 பேர் யாருன்றதை பார்த்துருவோமா? ஸோ 8th பிளேஸில் நம்ம எஃப்ஜே அவர்கள் இருக்காரு. எஃப்ஜேவுமே லைட்டாக டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கார் மக்களே. கண்டிப்பாக டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காரு. பட் இந்த வாரம் அவர் போவாரான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு போவாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ 9th பிளேஸில் நம்ம கனி அவர்கள் இருக்காங்க. கனி அவர்கள் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்பீங்க ப்ரோ ஒரே எவிக்ஷனா 2 எவிக்ஷனா, அதை மொதல் சொல்லு ப்ரோன்னு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே இந்த வாரம் ஒரே எவிக்ஷன் சொல்லி மோஸ்ட்லி ஒரே எவிக்ஷன் தான் இருக்க போது. அடுத்த வாரம் தான் 2 எவிக்ஷன் இருக்க போகுது. ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்சு 2 எவிக்ஷன் இருக்கும். இந்த ஒரே எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷனாக இருக்குமா இல்லை நார்மல் எவிக்ஷனாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பயங்கர டாக்ஸ் போயிட்டு இருக்கு மக்களே. அன்ஃபேர் எவிக்ஷனாக இருக்குமா இல்லை இதாக இருக்குமான்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் தரேன். ஸோ இப்போ ஓட்டிங் படின்றதை நான் என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 9th பிளேஸில் நம்ம கனி அவர்கள் இருக்காங்க. கனி அவர்களுக்கும் நம்ம எஃப்ஜே அவர்களும் 4000 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் மக்களே. பெருசாக ஓட்டு டிஃப்ரென்ஸ் இல்லை. 9th பிளேஸில் நம்ம கனி இருக்காங்க. 10th பிளேஸில் சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷாவுக்கும் நம்ம கனி அவர்களுக்கும் 8000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ். எப்படி 8000 வாக்குகள் டிஃப்ரென்ஸு. ஸோ சுபிக்ஷா அவர்கள் கீழே இருக்காங்க, கனி அவர்கள் மேலே இருக்காங்க. ரொம்ப அதிக டிஃப்ரென்ஸ் தான். 8000 வாக்குன்றது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான். ஸோ லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம ஆதிரே அவர்கள். ஆதிரேக்கும் சுபிக்ஷாக்கும் 1000 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஆதிரே இல்லை சுபிக்ஷாவில் யார் வேணாலும் எவிக்ட் ஆகலாம். ஸோ இந்த வாரமும் போகிறது ஒரு ஃபீமேல் விக்கெட்ன்றது தெரிஞ்சு போச்சு நல்லா. ஓகேங்களா? ஸோ வீட்டை விட்டு இந்த வாரம் போகிறது ஒரு ஃபீமேல் விக்கெட் தான் மக்களே. அது ஆதிரேயாக இருக்கலாம், எதர் ஆதிரே ஆர் சுபிக்ஷா. நீங்கள் சொல்லுங்கள், ஆதிரே போகணுமா இல்லை சுபிக்ஷா போகணுமான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி அவங்க அன்ஃபேராக வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக எஃப்ஜேவை தூக்கலாம், இல்லை அரோராவை தூக்கலாம், இல்லை பார்வதியை கூட தூக்கலாம். என்ன ப்ரோ சொல்கிற, குண்டை தூக்கி போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ப்ரோ, ஆயிடுச்சு 75 நாள் மேலே ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்கும். தீபக்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் எவ்வளோ பேர் ப்ரோ தீபக்கா புரியலையா ப்ரோ அப்படின்ற மாதிரி நம்ம சேதனனே வந்துட்டு நீங்கள் தான் ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி ஒன்று காமிச்சிட்டு உள்ளே போயிட்டார். அவர் பாட்டு காடை காமிச்சிட்டு எல்லாம் மறந்து போய் உக்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ
எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் ப்ரோ, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருங்க. பார்வதி ஃபேன்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன், இது என்ன ப்ரோ இன்டா க்ளூவா அப்படின்னு நீங்களாம் கேட்காதீங்க. என்ன நடக்குதோ அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆர்டரை திருப்பி சொல்லிட்டா, திவ்யா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, கமருதீன் செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸில் சாண்ட்ரா, ஃபோர்த் பிளேஸில் பார்வதி, ஃபிஃப்த் பிளேஸில் சபரி, சிக்ஸ்த் பிளேஸில் அரோரா, செவன்த் பிளேஸில் அமித், எயித் பிளேஸில் FJ, நைன்த் பிளேஸில் கனி, 10th பிளேஸில் சுபிக்ஷா, 11th பிளேஸில் ஆதிரே. சுபிக்ஷா இல்லை ஆதிரையில் யாராவது ஒருத்தவங்க எவிக்ட் ஆவாங்க மக்களே. ஃபேர் எவிக்ஷன்னா இந்த 2 பேரில் ஒருத்தவங்க ஆவாங்க. அன்ஃபேர்னா நான் சொன்ன மாதிரி கனி போகலாம், FJ போகலாம், பார்வதி போகலாம், ஆர் அரோரா கூட போகலாம். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ கானா வினோத் கேப்டன்னால வந்துட்டு அவர் சேஃபாக இருந்தார். கானா வினோத்துக்கான ஓட்டுகள் திவ்யாவுக்கு வருது. அதனால தான் கானா வினோத் ஓட்டு வாங்கின அந்த ரெக்கார்டை திவ்யா அவர்கள் உடைச்சிருக்காங்க. ஸோ திவ்யா ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் எவ்வளோ திவ்யா ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ விக்ரம்க்கு ஓட்டுகள் பயங்கரமான அடி வாங்க போகுது மக்களே. வாரம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் மனுஷன் ரொம்ப நிறைய தப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. மேன் ஹேண்ட்லிங் அது இதுன்னு சொல்லி கண்டிப்பாக சேதன் அது எல்லாத்துக்கும் வச்சு ரவுண்டு கட்டி அடிக்க போகிறாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் எவிக்டானா நல்லாயிருக்கும்? சுபிக்ஷாவா, ஆதிரையா, இல்லை அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்குமான்னு நினைக்கிறீங்களான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாமா? அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் சேதுவன் என்ன பண்ண போகிறான்றதோட உங்களை வந்து செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.